பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேர் சென்னை குண்டாஸ் அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோகுல், அந்த 4 பேரிடம் இந்த விஷயம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர்கள் எப்போது இங்கு சென்னை கொண்டு வரப்பட்டாங்க? தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், சபரிராஜன் என்ற 4 பேரை கோவை சிறையிலிருந்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களை அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று போலீசார் பாதுகாப்பாக அழைத்து வந்தார்கள். அறிவுரை கழகத்தில் 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது ஒவ்வொரு இடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவின் பேரில் அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது விசாரணைக்காக திருநாவுக்கரசு முதலில் அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அறிவுரை கழக தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமன், உறுப்பினர்கள் மாசிலாமணி, ரகுபதி முன்பு இந்த விசாரணையானது நடைபெறுகிறது. இந்த விசாரணையின் போது குண்டர் தடுப்பு சட்டம் என்ன காரணத்திற்காக போடப்பட்டது என்பது குறித்து காவல்துறை இந்த அறிவுரை கழகத்திற்கு முன்பு ஆஜராகி அதற்கான காரணத்தை விளக்குவார்கள். அதே போல குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளிடமும் அந்த அறிவுரை கழக தலைவரும் உறுப்பினர்களும் இது குறித்து விசாரணை நடத்துவார்கள். உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த குண்டர் தடுப்பு சட்டத்திற்கான காரணத்தை காவல்துறை தெரிவிக்கிறார்கள். உங்களுடைய விளக்கம் என்ன என்பது குறித்து அந்த அறிவுரை கழகத்திற்கு அவர்கள் ஆஜராகி விளக்கம் அளிப்பார்கள். குற்றவாளிகளோடு அவருடைய உறவினர்களும் அறிவுரை கழகத்தில் ஆஜராவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நமது செய்தியாளர் கோகுலை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சியில் பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேர் சென்னை குண்டாஸ் அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அறிவுரை கழக இந்த சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிவுரை கழகத்தில் அவர்கள் 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எதன் காரணமாக அவர்கள் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ந்திருக்கிறது என்பது குறித்து போலீசார் விளக்கமளிப்பார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட குண்டாஸ் சட்டம் பாய்ந்திருக்கக்கூடிய அந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 பேரிடமும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேர், திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகிய 4 பேரும் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம்.